Welcome to Special Meals. சம்மர்னு சொன்ன உடனேயே நம்ம ஞாபகத்துக்கு வர முதல் விஷயம் மாங்காயா தாங்க இருக்கும். புது வருஷம் அன்னைக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபியில் இதுவும் ஒன்று. ஏன்னா இதில் இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காரம், அப்புறம் கசப்புன்னு அறுசுவைகளும் இந்த ரெசிபியில் இருக்கிறதால புது வருஷத்தை அறுசுவையோட ஸ்டார்ட் பண்ணணும்னு இந்த ரெசிபியை ஸ்பெஷலாக செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியை தான் நம்ம ஸ்பெஷல் மீல்ஸ் சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மாங்காய் பச்சடி. எங்களுக்கு இங்கே டென்மார்க்கில் கிடைக்கக்கூடிய ஒரே வெரைட்டி மாங்காய் இதுதாங்க. இது இங்கே டேனிஷ் சூப்பர் மார்க்கெட்லேயே எங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த கிளிமுக்கு மாங்காயோட டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த மாங்காய் பச்சடிக்கு லைட் இனிப்பு அப்புறம் லைட் புளிப்பு இருக்க அந்த கிளிமுக்கு மாங்காய் தான் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாங்காய் வந்துட்டு ஃபுல்லாக தோல் சீவி வச்சுருக்கேன். சில மாங்காவோட தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்தது, அதனால நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். சில மாங்காய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் அதை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சிலருக்கு தோல் சாப்பிட பிடிக்காது, அவங்க அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில மாங்காய் போட்ட உடனே நல்லா சீக்கிரமாக குழஞ்சிடும். அந்த மாதிரி மாங்காவாக இருந்தால் நீங்கள் நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கலாம். சில மாங்காய் கல் மாதிரி இருக்கும், அவ்வளோவா குழையவே குழையாது. அது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துக்கலாம். நான் ஓரளவு கொஞ்சம் மீடியமான சைஸாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது, ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிச்சிருச்சு. இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி போட்டிருக்கேன். நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இது ஜஸ்ட் நான் ஒரு வாசனைக்காக தான் சேர்க்குறது, அதனால் ஒன்று மட்டும் சேர்த்தா போகிறோம். இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச இந்த மாங்காய் பீசஸை போட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரெசிபியில் கொஞ்சமாக இதில் வேப்பம்பூ சேர்ப்பாங்க கசப்புக்காக. இங்கே எனக்கு கிடைக்காததுனால நான் இதை சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் இதை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மாங்காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். சில மாங்காய் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா, அதுக்கு இந்த 1/2 டம்ளர் தண்ணியே போதும். சில மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா அப்புறமா கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்லையே ஊற்றிட்டிங்கன்னா அந்த தண்ணி சுண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா மாங்காய் அதுக்குள்ளே ரொம்ப குழஞ்சிடும். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்புறமா ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது குழம்பு மிளகாத்தூளுங்கிறதுனால காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு, ஆனால் மாங்காய் வந்துட்டு பார்த்தா வெந்த மாதிரியே தெரியலை, கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் இது கூடவே இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா குழைய வேகணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாம் மாதிரி களி மாதிரி ஆகிடும். அதனால் இது கொஞ்சமாக வெந்தாக்கா போகிறோம். அங்கங்கே சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு. அதனால் ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக குழஞ்சிருக்கு, சின்ன சின்ன பீசஸ் அங்கங்கே இருக்குது. இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்தில் கல் மண் தூசி அது மாதிரி எதுவும் இல்லை, அதனால நான் இதை அப்படியே சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் போடுற வெல்லத்தில் கொஞ்சமாக கல் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம்.
மாங்காய் ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த வெல்லத்தை போடணும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா மாங்காய் சுத்தமாக வேகவே வேகாது. அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு மாங்காய் குழையணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ மாங்காய் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சமாக நீத்து கொடுக்கும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்கு இது. இந்த ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. நீங்கள் ரொம்ப தண்ணி சுண்டி ரொம்ப திக்காக ஆகிற வரைக்கும் எடுத்தீங்கன்னாக்கா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து கலரிக்கலாம். நிறைய கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. அப்புறம் அந்த மாங்காவோட ஃப்ளேவர் அது வந்துட்டு டாமினேட் பண்ணிடும். அதனால் கொஞ்சமாக அந்த ஒரு ரெட் கலரில் பச்சை கலர் சேர்த்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக மட்டும்தான் அதை சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், கீரை சாதம், அப்புறம் ப்ரெட்டு, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் இந்த சைட் டிஷ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.